தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி தாக்கப்பட்டாரா? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறிய பெண் நிர்வாகி யார்? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று தாவேகாவுடைய கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சற்று திருத்தம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், அவ்வளவுதான். ஆமா, அரசியலுக்கு வந்துட்டார். ஆமா, சரி, ஓகே. அரசியலுக்கு வந்ததுனால ஜனநாயகன் படத்தில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட தாவேகா கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள், தாவேகாவுடைய நடிகர் விஜய் அவர்கள் பொங்கி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த காட்டமான அறிக்கையில தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, இன்க்ளூடிங் பனையூர் உட்பட சேர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை, குளத்தூர் உட்பட பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை பத்தி எந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது, விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார், குறைந்தபட்சம் படங்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக நடித்திருக்கிறார் என்பதை பற்றி நம்ம பேச போறோமா அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் தமிழ்மாறன், நான் உங்கள் டேவிட் சுரேஷ். ஓகே, என்ன நடந்தது? அது ஒரு விஷயத்த நம்ம இப்ப சொல்றதுக்கு முன்னாடி அங்க என்ன ஒரு பிரச்சனை நடந்து நம்ம சொல்லிடுவோம். என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, நேத்து வியாசார்பாடியில சத்தியமூர்த்தி நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா மின் கசிவின் மூலமா கிட்டத்தட்ட 20 குடிசைகள் எரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு பெரிய சம்பவத்தை நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம நியூஸ்ல கூட பார்த்து வந்திருப்போம். உடனே தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்குமா? இல்ல, எரிச்சுதான் அவங்க அணைச்சுதான் அவங்க இல்லீங்க, ரெண்டுமே அவங்க பண்ணல. மக்கள் அரவணைக்க போயிருக்காங்க. விஷயத்தை தெளிவா சொல்லணும். அதாவது தீ விபத்து அப்புறம் கேஸ் சிலிண்டர், ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு விபத்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. மலமலன்னு அந்த தீ விபத்து நடந்திருக்கு. தீ பற்றி தொடங்கின உடனே இப்ப அந்த வியாசார்பாடி, முல்லை நகர் இந்த பகுதியில நம்ம பயணிக்கிற தோழர்களுக்கு தெரியும். நான் பெரும்பாலும் அந்த பக்கம் பயணிக்கிறதுனால, வட சென்னைன்றதுனால அந்த 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 இடம் ரொம்ப நெருக்கடியா தான் இருக்கும். ஆமா, ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க, ரொம்ப நெருக்கடியா இருக்கும். நீங்க வீட்டுல தீப்பத்தி எரிஞ்சா கூட வெளியே இருக்கவங்களுக்கு அது பாதிப்பாயிடும். திண்ணையில தான் பெரும்பாலும் நிறைய ஆட்கள் அமர்ந்திருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குறுகலான சந்து, குறுகலான இடம் தான் அந்த இடம் இருக்கும். அப்ப இயல்பாவே தீப்பத்தி எரியறது ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம நடந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்குமா? விபத்து நடந்த பிறகு சம்பவம் கிடையாது, விபத்து ஒண்ணு நடந்த பிறகு. ஆமா, அவங்க சும்மா இருப்பாங்களா? ஓடி போய் தண்ணி ஊத்தி அணைக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. அதானே? இல்ல, அது கூட பண்ணலாம் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபயர் இன்ஜின்லாம் வந்துச்சு, எதுக்கு நம்ம அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படின்னு விட்டாங்க. என்ன பண்ணா, அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. கட்சி கொடியை, அதாவது வீடு பத்தி எரிஞ்ச மக்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், உடனடியாக ஒரு கான்கிரீட் வீடு கட்டி தரலாம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு. கரெக்டா? முடியுமா? அதுதான் சிஎம் வரும் செய்யல. எதுக்கு போனீங்க நீங்க? உதவி வீடு பத்தி எரிஞ்சவனுக்கு என்ன வேணும்? வீடு பத்தி எரிஞ்சவனுக்கு என்ன? அவனுக்கு எதுவும் தேவையில்ல, சும்மா இருந்தா அவங்களே பாத்துப்பாங்க. வீடு பத்தி எரியுதுப்பா, பாதிக்கப்பட்ட உங்களுடைய ஆடை கிழிஞ்சிடுச்சு, அதுக்கு மாத்து என்ன வேணும்? வேற ஒரு ஆடை வேணும். செருப்பே கிழிஞ்சிடுச்சு, மாத்து என்ன வேணும்? வேற ஒரு செருப்பை கொடுக்கணும். வீடு பத்தி எரிஞ்சிடுச்சு, மாத்து என்ன வேணும்? இல்ல, வேற ஒரு வீடு கொடுப்போம். அப்ப நீங்க இப்ப வீடு கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப என்ன டேஷுக்கு போனீங்க அப்படின்னு நம்ம கேட்கல, சமூக ஊடகத்துல அதை பேசிட்டு இருக்காங்க, அதுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஆமாங்க, நெருப்புல ட்ரெஸ் எரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மாத்து துணி இருக்காது, அவங்களுக்கு துணி கொடுக்க போனோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதான் நம்மளால முடிஞ்ச சாப்பாடோ, ஒரு பிஸ்கெட்டோ, தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு உதவி செய்ய போயிருக்காங்க. ஆமா, இப்ப இது இந்த இடத்துல ஒரு கட்டுப்படணும். நீங்க அடுத்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆக ஒரு விபத்து நடந்து முடிஞ்சிருக்கு. விபத்து நடந்து முடியும் பொழுது உடனடியாக காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் அந்த இடத்துக்கு விரைந்து போய் தீ அணைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் எந்த விதமான பெரிய விபத்தும் நேரவில்லை. குறிப்பாக உயிர் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சார்ந்த காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் சரியா வேலை செஞ்சு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை முடிச்சிட்டாங்க. அப்ப தீ பற்றி எரிந்து காரியம் முடிஞ்சிடுச்சு, கரெக்டா முடிஞ்சிடுச்சு.
இதுல எந்த இடத்துலயுமே வந்து தாவேக்காவை சார்ந்தவர்கள் இந்த எந்த உதவியும் பண்ணல. அணைக்கிறதுக்கு எந்த உதவியாவது பண்ணுமா? நம்ம நீங்க பண்ணீங்களா? பண்ணல, பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகலான பாதை, அதெல்லாம் ரொம்ப குறுகலான பாதை, பக்கத்துல இருக்கும். நீங்க உதவி பண்றதா சொல்லி போய் சிக்கல்ல மாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? நாளைக்கு காவல்துறையும் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்வாங்க. அதனால வந்து தீயணைப்புத்துறை இயல்பாகவே தீ பற்றி பிறகு யாரையும் அருகில் சேர்க்க மாட்டாங்க. தங்களுடைய உயிரை பணயம் வைத்து காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் வேலை செய்து அந்த வேலையை முடித்து விட்டது. அப்ப பிரச்சனை தொடங்கி பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. பிரச்சனை முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது? இல்லங்க, இப்போ நீங்க சொன்னீங்க என்ன டேஷுக்கு அவங்க போனாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல. நம்ம சொல்லல, சமூக ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஊடகத்துக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இருக்கன் கடை தான் நட்பு. அதாவது ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து கஷ்டத்துல இருக்கானா ஒரு ஃப்ரெண்டு போய் காப்பாற்றணும். ஓகேங்களா, நம்ம உடம்புல ட்ரெஸ் கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் பிடிக்கும். அதே மாதிரி மக்கள் அங்க ஒரு பாதிப்பா இருக்கும் போது தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் போயிருக்காங்க. ஆமா, தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்களா எப்படி உதவி பண்ணணும் நோக்கத்தோட உதவி பண்ணணும் நோக்கத்து அங்க போனவதான் தெரிஞ்சிச்சு என்னடா உதவி செய்ய தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் தான் ஓகே இப்பெல்லாம் உதவி பண்ணலாம், இதுவும் ஹெல்ப் பண்ணலான்னு போயிருக்காங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா அங்க வந்து காவல்துறை வந்து தீயணைப்பு துறையில வந்து சரி பண்ணிட்டாங்க, சரி ஓகேங்க சரி பண்ணிட்டாங்க, நாங்க எங்களால முடிஞ்ச உதவி பண்ணும் போதுதான் பிரச்சனையே வந்திருக்கு. பாட்டுக்கு போனீங்க போனோம் இருங்க, அதான் உதவி போனோம் நீங்க பண்ண விடல. ஏன்னு கேட்டா வந்து காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா, இது மாதிரி காவல்துறை அதிகாரி செவில்ல வச்சு பத்தி எறிகிறப்ப அந்த பக்கம் போகாதன்னு இருப்பாரு. அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, நீ நல்லா இருக்கணும். சரி, சொல்ற விதம் ஒண்ணு இருக்குங்க. இப்ப எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகி கிட்ட வந்து தப்பா நடந்துரு எப்படின்னு பார்த்தா அவங்களை அடிச்சு காவல்துறை அதிகாரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்காங்க, நகத்தால பிராண்டி இருக்கிறாரு, இது மாதிரிலாம் பண்ணிருக்காரு. எங்க மேல வந்து ஒரு சொல்றது குண்டா சட்டம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்களை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகத்துல வந்து இப்ப 6 அறிவு உள்ள மனிதர்களாக இருந்தால் சொல்லி அனுப்பினா திருப்பி அனுப்பிடலாம். இது வந்து 7வது சென்ஸ் 8வது சென்ஸ் யோசிக்கிற ஆளுங்க நீங்க. அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருக்கா? காவல்துறை அடிச்ச மாதிரி வீடியோ ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பேசுறோம்? குறைந்தபட்சம் இந்த அறிவு இருக்கணும்ல. அதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு நீங்க வீடியோ எடுத்து காவல்துறை மேல வந்து குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு தான், அது நிரூபிக்கப்படல. அது குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னா நீ யாருக்கிட்ட போவீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி? காவல்துறைக்கு தான் போகணும். அப்ப காவல்துறை என்ன கேட்பாங்க? ப்ரூஃப். ஆமா, யாருக்கு எதிராக நீங்க குற்றச்சாட்டை கொடுக்குறீங்க? காவல்துறைக்கு எதிராக. காவல்துறைக்கு எதிராக போய் குற்றச்சாட்டை கொடுத்தா ப்ரூஃப் கேட்பாங்களா இல்ல வேற ஏதாவது மோசமா கேட்பாங்களா அப்படின்றத இப்ப சமூக ஊடகத்துல அதுவும் பேசப்படுது. என்னங்க பண்ண எல்லா இடத்துலயும் தப்பு பண்றவங்களா இருக்காங்க. அதுக்குதான் எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, எங்க அண்ணன் 2000 வரணும் அப்படின்னு வந்து அந்த வீட்டை கட்டி கொடுத்துருவாரு. இல்ல வீட்டை கட்டி கொடுப்பாரு, இலவசமா கல்வி கொடுப்பாரு. அப்படியே இலவசமா கல்வி கொடுக்குறது ஒரு தரமா கொடுப்பாரு. இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து எடுத்து போடுவாரு. ஓகே, இதெல்லாம் மனசுல வச்சுன்னா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு எங்க தலைவர். ரொம்ப பெஸ்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தீ விபத்துல எந்த பெண்ணுமே பாதிக்கப்படலையே. தீ விபத்துல பெண்கள் பாதிக்கப்படல. பாதுகாப்பா இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரு? தமிழக கட்சிகளோட பெண் நிர்வாகி. அவங்க பெண் இல்ல, தாவேக்கால இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் வலிய போய் மாட்டிருக்காங்க. காவல்துறை சொன்னதை கேட்காம உதவி செய்ய போய் மாட்டிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. சரி, அது எப்படி உதவி செய்ய போனவங்க கையில கொடியோட கழுத்த துண்டோட போனீங்க உதவி செய்யறதுக்கு? இல்ல, நாங்க இருக்கோம். ஏகப்பட்ட பழமொழி சொல்லியிருக்கேன். வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அது என்ன உடுக்கை இருந்தவன் கை போல அங்க இருக்கன் கலைதான். ஆமா, அதெல்லாம் சொல்றல. எதுக்கு தோல்ல துண்டும் கையில கொடியோட போய் உதவி பண்ண போனோம்? அதாவது எரியில நெருப்பனை அணைக்க போறியான கொடியை கட்டி இந்த மாதிரி பல கேள்வி இருக்கு. விளம்பரத்துக்காக பண்றது. காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும் தான் யோசிப்பாங்க. ஆனா இப்ப இதையெல்லாம் தாண்டி சமூக ஊடகத்துல மறுபடியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு திரு விஜய் அவர்கள். சொல்றாரு அறிக்கை கூட முடியல. என்ன சொல்லியிருக்காரு? பெண்களுக்கு பாதுகாப்புல நீங்க திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, இந்த மாதிரி சமூகம் திரும்ப நடந்துச்சுன்னா மக்களை திரட்டி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, இது வந்து ஒரு பெண் நிர்வாகி பாதிக்கப்பட்டதுனால சொல்லியிருக்காரு. ஆமா, அதே கட்சியில இருந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமா, அது யாருன்றதை முடிச்சோன்னு சொல்றேன். சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த சிலர் என்னையும் என் குடும்பத்தையும் தரக்குறைவாக, சொல்ல முடியாத வார்த்தை 18+, 20+ல தரக்குறைவாக சமூக வலைத்தளங்களில் பேசி வருவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பி கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டும். யாருக்கு? நம்பா நம்பி கருத்தியலை
கருத்தியலா எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி அசிங்கமா எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா வைஷ்ணவி. தாவேக்கால இருந்து ஒரு 3 நாள் முன்னாடி ஆமா அந்த அம்மா ஏன் வந்தது காரணம் என்ன, தான் சொந்த கட்சியில் தனக்கு பாதுகாப்பு கிடையாது, வண்டையா பலான வார்த்தையில நண்பாவும் நம்பியும் எழுதுறாங்க. நண்பா எழுதுறது பிரச்சனை இல்லை, நம்பிய XXX எழுதி போடுறதுனால கச்சை விட்டு வெளியே வந்த வைஷ்ணவி கொடுத்த அறிக்கை ப்ரூஃப் இருக்கா? ஆமா அது பின்னாடி போடுவோம், பின்னாடி போட்டு நம்ம வீடியோ கண்டிப்பா எடிட்டர் கிட்ட சொல்றேன். அப்ப அந்த ப்ரூஃபை பின்னாடி போட்டு மேல ஒரு கார்னர்ல செருப்பதங்க விட்டா தம்பி திருந்துவாரு. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம பெரும்பாலும் வந்து எந்த கட்சியும் முழுமையாக வந்து குற்றம் சாட்டணும்னு நம்ம எனக்கு கிடையாது. எல்லா கட்சியிலும் எல்லா தரப்பு நபர்களும் இருக்கதான் செய்வார்கள், அது இயல்புதான். இருந்தாலும் இதை வந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலாக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை காவல்துறை அப்படி தாக்கி இருந்தால், ஆமா பெண் நிர்வாகி தாக்கி இருந்தால், பெண் நிர்வாகி ஆண் நிர்வாகி தாக்கி இருந்தாலும் அது குற்றம் தான். அது நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா காவல்துறை அதிகாரி சைடுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இங்க பாருங்க, நான் அவங்க சொல்றாமே நாங்க இன்னும் அவ்வளவு மோசமா நடந்துக்கல. பொருள் எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க செக் பண்ணோம், உடனே அவங்க பொருள் எடுத்து வந்தாங்க. அதாவது நிவாரண பொருள் எடுத்துட்டு வந்தோம். அது செக் பண்ணணும். நீ கொண்டு வர பொருள்ல வந்து எக்ஸ்பைரி ஆன பொருளை கொடுத்துட்டா அது சிக்கல் இருக்குல்ல, பொருளெல்லாம் செக் பண்ணி தானே கொடுக்கணும் பாதுகாப்பாக. அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி என்ன கேட்கிறாருன்னா, மத்த கட்சிக்காரங்க எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி செக் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் தான் பிரச்சனை ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இடிச்சுக்கிட்டாங்க, தள்ளுமுடல் நடந்தது. உடனே எங்க மேல வந்து பழி போட்டாங்க. நாங்க வந்து எங்களோட விரல் கூட அவங்க மேல படல. போலீஸ்காரன்னா வந்து விஜய் போலீஸ் படங்கள்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போலீஸ் அங்க இருப்பாரு அப்படின்னு. விஜய் தான் ரொமான்ஸ் பண்ண ஒரு போலீஸா இருந்து ரியல் போலீஸ் எல்லாம் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. சமூக அக்கறையோட இருக்கணும்ல, அப்ப யாருக்கிட்ட எப்படி அணுகணும் அப்படி அனுப்புவாங்க அவங்க. அந்த விதத்துல தவறு நடந்திருந்தால் நம்ம வந்து அதுக்கான ஆதாரம்லாம் இருக்கிற பட்சத்துல நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா அதற்காக விஜய் பொங்கி எடுத்து கொடுத்த இந்த அறிக்கையை கொடுப்பதற்கு முன்னால் தன்னுடைய சொந்த கட்சியில் நடந்த நண்பா நம்பிகள் எல்லாம் பலானதை எழுதுறீங்கப்பா முகநூல்ல, அதை நிறுத்துங்க அப்படின்றத விஜய் மறந்துடக்கூடாது அப்படின்றத நினைவுபடுத்துறதுக்காக நம்ம இந்த பதிவு சொல்லி விடைபெறுவோம். நான் வந்து தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.